ஏன் விளக்கம் கொடுக்கணும்னு வருதுல முதல்ல. நீங்க விளக்கம் கொடுக்கணுங்கும் போதே ஏதோ ஒரு சொல்லுவாங்களே, நெருப்பு இல்லாம போகாதும்பாங்களா, அது மாதிரி விளக்கம் கொடுக்கணும்னு என்ன ஏன் திமுக தலைவர் வந்து ஒரு விஷயம் பேசுறாரு, 3 மாசத்துக்குள்ள இந்த விஷயம் கவுந்துரும், 6 மாசத்துக்குள்ள இந்த விஷயம் கவுந்துரும். நானும் பொறுமையா இருந்து ஒரு 6 மாசம் வரைக்கும் பேசக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். ஆனா நடக்கிறதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து பேசாம இருக்க முடியல, இந்த ஆட்சி வந்து தொடரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப தொடரக்கூடாதுன்னு எப்படி? நீங்க உங்க கூட்டணியில் வச்சிருந்த கட்சிகள் தான் புறாங்க நிக்கிறாங்க. உங்கள்ட்ட சொல்லிட்டு போனாங்க, நீங்க நாங்க தான் அனுபவிச்சோம், நீங்க திமுக கூட்டத்தில் தொடர்கிறார்கள், நீங்க இன்னைக்கு புறம் போயிட்டாங்க. இன்னைக்கு லேசா விமர்சிக்க ஆரம்பித்துட்டார்கள். சரி, இந்த வழக்கு இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. எதிர்ப்பு யார் தெரிவிச்சா? முதல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தான் முதல் எதிர்ப்பை கொடுத்தார். திமுக தலைவர் திரு ஸ்டாலின் இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு. அப்ப உங்களுக்கு வந்து ஆசை உங்களை மீறி வெளிப்பட்டு விட்டது. இவர் ஆட்சி அமைக்கவே முடியாதுன்னு நினைச்சீங்க, ஆட்சி அமைக்க கூடாதுன்னு விரும்புனீங்க, ஆட்சி அமைச்சிட்டாரு, இந்த ஒரு மாசத்தை கடந்துட்டாருங்கிற பாக்குறோம். அப்ப வந்து இதுக்கு என்ன வழி அப்படின்னா, நம்ம இனிமே தொடராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உங்கள் தொண்டர்கள் கொடுக்கணும். ஆட்சி நடந்துட்டு இருக்குல்லங்க, கவுந்துருங்க. அப்ப தொண்டர்களுக்கு ஒரு ஹோப். ஏன்னா 5 வருஷம் இந்த ஆட்சினா 5 வருஷம் டயர்ட் ஆயிருவாங்க அவங்க. நமக்கு வந்து நம்ம மத்தியிலையும் ஆட்சியில் இல்ல, மாநிலத்திலையும் ஆட்சியில் இல்ல, எம்எல்ஏக்கள் கிடையாது, எம்பிகள் கிடையாது, நம்ம எப்படி ஆட்சியை தொடர், நம்ம வந்து எப்படி கட்சியை தொடர்றதுன்னு தொண்டர்களுக்கு வந்து ஒரே டிமேரல் ஆயிருவாங்க, ரொம்ப பெருசா. அப்ப அவர்களை வந்து டவுன் ஆகக்கூடியவங்களை எனர்ஜைஸ் பண்றதுக்காக நம்ம ஆட்சி போயிருவோம், ஆட்சி எப்படி போகும்?